லிட்டில் லேர்னர்ஸ் கிட்ஸ் கிளப். வணக்கம் குழந்தைகளே, என் பெயர் மின்டு. இன்று நாம் ஒரு அற்புதமான நீதிக்கதையை பார்க்க போகிறோம். புத்திசாலி கழுதை. வாருங்கள் பார்க்கலாம். அது ஒரு அழகான வெயில் காலம். வழியில் ஒரு வயதான கழுதை நடந்து வந்து கொண்டிருந்தது. அந்த கழுதை மிகவும் சோர்வாக இருந்தது. அதனால் அந்த கழுதையால் சரியாக நடக்க முடியவில்லை. எதிர்பாராத விதமாக ஒரு பாறையில் மோதி பழைய பாழடைந்த கிணற்றில் அந்த கழுதை விழுந்தது. பாவம், அந்த கழுதை உதவிக்காக சத்தமாக கூச்சலிட்டது. கிணற்றுக்கு அருகில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. கழுதையின் அலறல் சத்தம் கேட்டு கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் கிணற்றுக்கு விரைந்து வந்தார். விவசாயி கிணற்றுக்குள் எட்டி கழுதையை பார்த்தார். கிணற்றாலும் கழுதையாலும் தனக்கு எந்த பயனும் இல்லை என்று விவசாயி நினைத்தார். கிணற்றை மண் நிரப்பி மூடிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். அப்படி செய்தால் இந்த பாழடைந்த கிணற்றையும் கழுதையும் ஒரு முடிவு கட்டிவிடலாம் என்று யோசித்தார். அந்த விவசாயி அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு அழைத்தார். மண்ணை அள்ளி கிணற்றுக்குள் அனைவரும் வீச ஆரம்பித்தனர். கழுதையின் மீது மண் விழுந்ததும் கழுதை பயந்து சத்தமாக அழுதது. சிறிது நேரம் கழித்து கழுதை ஒன்றை உணர்ந்தது. கழுதை முதுகை ஆட்டியபடி வீசிய மண்ணை கீழே விழவைத்தது. ஒவ்வொரு முறையும் தன் மீது மண்ணை கொட்டியதும் தன் முதுகை ஆட்டி மேலே விழுந்த மண்ணை கீழே கழுதை விழவைத்தது. படிப்படியாக கிணற்றின் அடிப்பகுதியில் மண் குவியல் குவிந்தது. குவியல் ஒரு பெரிய குவியலாக மாறியது. கழுதை மண்மேட்டில் ஏற ஆரம்பித்தது. கிணற்றின் விளிம்பை அடைந்ததும் அந்த வயதான கழுதை வெளியே குதித்தது. அந்த வயதான கழுதை விவசாயியையும் அக்கம் பக்கத்தினரையும் வியப்பில் ஆழ்த்தி அழகாக தப்பித்து சென்றது. குழந்தைகளே, நீங்கள் இந்த கதையை ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கதையின் கருத்து என்னவென்றால், வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிரமங்களும் படிக்கட்டுகளே. வாழ்க்கை உங்கள் மீது அனைத்து வகையான அழுக்குகளை, அதாவது கஷ்டங்களை, சிரமங்களையும் திணித்தாலும் நீங்கள் உங்கள் தைரியத்தை கைவிடக்கூடாது. அதை படிக்கட்டுகளாக நினைத்து உங்கள் தோளை அசைத்துவிட்டு மேலே முன்னேறி ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும். அவ்வளவுதான். Hey kids, hope you like this video. Please don't forget to subscribe and hit the bell icon for more updates. Take care. Bye.